Hello viewers, welcome to Max Tamilnadu channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா exercise 1.4 chapter 1 relation and functionல fifth sum தான். Question என்ன கொடுத்திருக்காங்க? Show that the function f n means natural numbers belong to the natural numbers defined by f of m equal to m square plus m plus 3 is a 1 to 1 function. 1 to 1 function னா ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? இங்க f of m என்னன்னு கொடுத்துருக்காங்களே, நம்ம இது வரைக்கும் f of m படிச்சதே இல்லையே, f of x தானே பார்த்திருக்கோம். இது என்ன புதுசா இருக்கு, இதுக்கு வச்சு புதுசா ஃபார்மேட் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. f of x பதிலு f of p ஆ வச்சுக்கலாம், p s ஆ வச்சுக்கலாம், r ஆ வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். இவங்க m மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி, f of x தான் f of m மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க m ஸ்கொயர் தான், நம்ம x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 3 அப்படின்ற ஃபார்மை வந்துட்டு இவங்க m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3னா இந்த ஆல்பபெட் மட்டும் மாறி கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. சரியா? நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். 1ல இருந்து ஆரம்பிக்கிற நம்பர்ஸ், இதுக்கு எண்டே கிடையாது, டில் இன்ஃபினிட்டிவ். சரியா? இப்போ வந்துட்டு உங்க நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் 1 to 1 ஃபங்க்ஷனா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, f of m equal to m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3. ஒரு எலமெண்ட்ஸுமே நம்ம f of m ல வச்சு பண்ணி பார்க்கலாம். தென் வர வேல்யூ வந்துட்டு நேச்சுரல் நம்பர் இஸ் பிலாங் டு த நேச்சுரல் நம்பரா, இது 1 to 1 ஃபங்க்ஷனா, கரெக்டா தப்பான்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? m ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். m ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஃபார்மேட் படி 1 ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 3. சரியா? m க்கு பதில் 1, m ஸ்கொயர் பதில் 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1 பிளஸ் 1 பிளஸ் 3, இதோட வேல்யூ 5. தென் செகண்ட் வேல்யூ m, if m ஈக்குவல் டு 2, m ஈக்குவல் டு 2னா என்ன வரும்? m ஸ்கொயர் வந்துட்டு 2 ஸ்கொயர் ஆகும். அதே மாதிரி m ஓட வேல்யூ 2 ஆகும். தென் 3, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4, 4 பிளஸ் 2 பிளஸ் 3, 4 பிளஸ் 2 பிளஸ் 3 வந்துட்டு 9. தென் நம்பர் 3, if m equal to 3, சேம் ஃபார்மேட் தான், m ஸ்கொயர் பதில் 3 ஸ்கொயர் போடுறோம், m க்கு பதில் 3, தென் 3, 3 ஸ்கொயரோட வேல்யூ 3 3s are 9, ஸோ 9 பிளஸ் 3 பிளஸ் 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 15. if m equal to 4, 4 ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 3, சேம் ப்ராசஸ், m ஸ்கொயர் பிளஸ் m பிளஸ் 3க்கு m ஓட வேல்யூ 4. So 4 4s are 16, 16 plus 4 plus 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 23 வருது. சரியா? ஓகே, நம்ம 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாலே போதும், ரொம்ப பெருசான நீட்டா கண்டுபிடிக்கணும்ன்றதுன்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்துடலாமா? ஆரோ டயக்ராம் போட்டாதான் இது 1 to 1 ஃபங்க்ஷனா, ஆன் டு 1 ஃபங்க்ஷனா, இன்டு 1 ஃபங்க்ஷனா நமக்கு தெரியும். இவங்களே 1 to 1 கொடுத்துட்டாங்க, ப்ரூவ் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. சரியா? ஆரோ டயக்ராம் வரைஞ்சு பார்க்கலாம். natural numbers to natural numbers. Okay, நம்ம natural numbers என்னென்ன? 1 2 3 4 5 till infinitive. அதே மாதிரி தான் இங்க 1 2 3 4 5 till infinitive. 5 9 15 23. இது நம்ம எழுதிட்டே போக முடியாது, எவ்வளவு பெரிய ஆரோ டயக்ராம் போடுவோம், நம்ம 23 நம்பர்ஸ் ஃபில் பண்ணுவோம், ரொம்ப பெருசா வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு போட்டுட்டு போயிடலாம், அது பாக்குறவங்களுக்கு கிளீனா இருக்கும். சரியா? இதுக்கு நம்ம ஆரோ வரைஞ்சிடலாம். 1 to 5, then 2 க்கு 9, 3 க்கு 15, 4 க்கு 23. சரியா? ஆரோ டயக்ராம் வரைஞ்சிட்டோம். 1 to 1 ஃபங்க்ஷன்னா என்ன? நார்மலாவே ஒரு எலமெண்ட், if a has a one element is equal to for b ல வந்துட்டு ஒரு இமேஜ், a ல ஒரு எலமெண்ட்டுக்கு b ல ஒரு இமேஜ் தான் பேர், அப்படி இருந்துச்சுன்னா இது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுல ஒரு டொமைன்ல இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் வேல்யூஸ்க்கும் கோடொமைன்ல இருக்க ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்குமே பேர் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் n belongs to n is a 1 to
ஒன் ஃபங்க்ஷன். இப்போ இது ப்ரூவ் ஆயிடுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ல ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் தான் ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது 1 to 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை வந்துட்டு m ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு ஒரு வேல்யூஸ்க்குமே இந்த ஃபார்மேட்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து சில நம்பர்ஸ் வேல்யூவா கிடைச்சிருக்கு. சரியா? அந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸையுமே ஏ அண்ட் பியோட ஆரோ டயக்ராம்ல பிளாட் பண்ணிட்டு ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடும். ஸோ அவங்க ஃபார்மேட் படி சொன்ன மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ், ஏல ஒரு எலமெண்ட்டுக்கு பில ஒரு இமேஜ், ஏல இன்னொரு எலமெண்ட்டுக்கு இன்னொரு இமேஜ் பேர் ஆகுது. ஸோ நம்ம டொமைன் இருக்கு, இதுதான் நம்ம கோடொமைன். இதுதான் ஸோ கோடொமைன் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் டொமைன். ஸோ இது வந்துட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதோட எக்ஸசைஸ் 1.4ல 5th சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல 6th சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.